ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாஃபியா டானுக்கு ஹெல்ப் பண்ண போன ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனை வந்தது, அவங்களுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மாஃபியா டான் இல்லையா, அவன் வந்துட்டு ஏதோ ஒரு கேங் கூட பயங்கரமாக சண்டை போட்டு ஏக்கச்சக்கமாக காயங்களோட ஒரு இடத்துல வந்து ஒளிறான். ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிங்கெல்லாம் கண்டுபிடிச்சி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பயும் அவனால முடியல, இருந்தாலுமே வந்து அவனும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். அப்படியே ஒரு அரை மயக்கத்தில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போதான் நமக்கு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து பார்க்குறா, சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஓகேயா அப்படின்னு சொல்லி அவனை வந்து எழுப்ப ட்ரை பண்ணுறான். அவன் வந்து பாதி மயக்கத்திலேயே இருக்கான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, இவளோட ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக கிழிச்சு அவன் கையிலெல்லாம் கட்டு போடுறா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு கையை பிடிச்சி எடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். என்னை விட்டுட்டு போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஹீரோவை தேடி அவங்களோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் அந்த டைமுக்கு ஹீரோயின் கிளம்புறான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்துட்டு கிளினிக்கெல்லாம் திறந்து இருக்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நமக்கு தான் ரிஸ்க்கு, அதனால அந்த பொண்ணை தூக்கி வண்டியில் போடுறா, அவள் தான் இன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பார்க்க போகிறா அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலும் மாஃபியாவை கண்டா எல்லாரும் பயப்பட தானே செய்வாங்க. அவங்களும் கூப்பிட்ட உடனே இவளுமே வந்துடுறா. எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண தெரியாது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியும்ல, அதை பண்ண போதும் அப்படின்னு சொல்லி மருந்தையும் இவகிட்ட கொடுத்துட்றாங்க. அங்கே பெயின் கில்லர் எதுனா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது பெயின் கில்லர் இல்லை, அதுக்கு பதில் வேற ஒரு ட்ரக் இருக்குது. சரி ஒன்றும் ஆகாது, இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பான், இந்த ட்ரக் அவனுக்கு செட் ஆகிடும், இதையே கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நினச்சி இவன் அவனுக்கு ட்ரக்கை கொடுத்துட்றா. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோ அடே காம கொடுறான்ற மாதிரி நம்ம ஹீரோயினை அலேக்கா தூக்கிட்டு போயிடுறான். அடே வேற வழி இல்லாம உன்னை காப்பாத்துறதுக்காக தான்டா அந்த மருந்தையே கொடுத்தா அப்படின்னு இவ கெஞ்சிரா. பரவாயில்ல, இப்பவும் அதே மாதிரி நினைச்சுக்கோ, என்ன காப்பாத்துற மாதிரி அப்படின்னு சொல்றான். அதோட 2.5 மாசம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்கா. இவ காலேஜ் தானே படிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்றத இப்போ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கே அப்படின்னு சொல்லி தான் ஊர் பூராவுமே பேசுவாங்க. அதை நம்பி தான் ஹீரோயினுமே வந்து தைரியமாக போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஹீரோ வந்து கே கிடையாது. ஹீரோக்கு எந்த பொண்ணுங்க மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அந்த ரூமரை பற்றி அவன் கவலைப்படாமல் விட்டுட்டான்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்ட்டான விஷயம் கேள்விப்பட்ட ஹீரோயின் ஆல்ரெடி ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்து பார்த்தா சித்திகாரி என்ன பண்ணுறான்னா, உனக்கு இவ்வளோ நாள் சோறு போட்டு படிக்க வச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏதோ உங்கள் அப்பனை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் போனா போதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லி உனக்கு நான் இதுக்கு மேலே வடிச்சு கொட்டிகிட்டு இருக்க முடியாது, மரியாதை வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி எல்லா பொட்டி படிக்கையும் தூக்கி வெளியில் கடைசிடுறா. ஹீரோயினுக்கா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா, இவகிட்ட காசும் கிடையாது, படிக்கிற பொண்ணு தானே, அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே பேசாமல் ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லிடுவோம், அவன்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் காசு வாங்கிக்கிட்டு நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு கூட அந்த காசை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராளா, ஆனால் உள்ள ஆளுங்க விடவே மாட்டுறாங்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 2.5 மாதம் முன்னாடி ஹீரோவை பார்த்தேன், அவன் கூட ஒன்றா இருந்தேன், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அவன் குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்கிறா. இவங்க யாருக்குமே இதை நம்ப முடியல. ஏன்னா வந்து அவன்கிட்ட வேலை செய்கிறவங்களே வந்து ஹீரோவை கேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு பொண்ணு கூட நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு இவனை கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கா போல. அவன் என்ன பண்ணுறான்னா, அவள் தலையில் குத்தி வச்சுட்டு இருக்க குண்ட ஊசியை எடுத்து ஹீரோவை குத்துறதுக்காக ட்ரை பண்ணுறா. ஆனால் ஆல்ரெடி ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு இவ கொலை பண்ணதான் வந்திருக்கான்னு. அதனால ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா இவளோட கதையே முடிச்சு விட்டுறான். ஹீரோயின் வேற ஹீரோக்காக வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அப்போதான் அந்த பொண்ணோட பாடியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயமாயிடுது. ஐயோ நம்ம வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவன் கோவத்தில் நம்மளையும் நம்ம குழந்தையும் கொண்டுடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாடி கார்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா டப்புக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, உன் பேர் யார், எப்போ நீ வந்துட்டு சாரை பார்த்த, எல்லாத்தையும் உண்மையை சொல்லு, அப்போ போய் சொன்னியா, எங்கே இப்போ ஓட பார்க்குற அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், ஹீரோயின் பயந்துடுறா.
அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோவோட பாட்டி அங்க வந்திருக்காங்க போல. அவங்களுக்கு செம கடுப்பு. அந்த பொண்ணை வந்துட்டு அவன் கொலை பண்ணிட்டான் இல்லையா, அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படா நீ கொலை பண்ணுவ, அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளைய எப்படி நீ கொலை பண்ணுவ, அவ என்ன பண்ணியிருந்தாலும் சரி நீ எப்படி கொலை பண்ணுவ, அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணு, எனக்கு ஒரு பேர குழந்தைய பேத்து கூடுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் நீ லாக்கிப்பட்டே வரமாட்டியா அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான்னா, அவளை நான் கொலைலாம் பண்ணல, அவ சாகவும் இல்லை அப்படின்னு சொல்றான். என்னது, அந்த பொண்ணு சாகலையா அப்படின்னு பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் வந்து, சார் சார் நீங்க அப்பா பார்க்க போறீங்க, நீங்க லாஸ்ட் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட இருந்தீங்க இல்லையா, அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், குடும்பமே தலை தெறிக்காங்க, ஓடி வராங்க வெளியில ஹீரோயினை பார்க்கறதுக்கு. ஹீரோயினுக்கா இங்க வந்து அடிவையெல்லாம் ஐயோ கலக்க ஆரம்பிச்சிடுது. அவ்வளவுதான், குடும்பமே வந்து நம்ம கொண்டுடுவாங்க போல. அவ்வளவுதான், என்ன பண்றது, தப்பிக்கவே முடியாதோ, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அவங்க வராங்க. பார்த்தா ஹீரோயினை காணோம். டே எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ மன்னிச்சிடுங்க சார், இவ்வளோ நேரமாக கையை பிடிச்சி வச்சுட்டு இருந்தேன், கடிச்சு விட்டுட்டு ஓடிட்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் மரியாதையாக போங்க, இப்போவே வந்துட்டு அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க, இல்லைன்னா அவங்க எல்லாரையும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு பாட்டி கத்துறாங்க. அதோட ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கிளப்பில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறா. அங்கே அவளுக்கு கிளப்பில் ஒர்க் பண்ண தெரியாததுனால வைனை ஒரு பொண்ணு மேலே ஊற்றிடுறா. அந்த பொண்ணு செம காண்டாயிடுறா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் மேலே நீ ஒயினை ஊற்றிருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக புள்ளி பண்ணுறாங்க. மேனேஜர் அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே, சார் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, எல்லாம் தப்பாயிடுச்சு, புது பொண்ணு அவளுக்கு தெரியாம வந்து பண்ணிட்டா, இப்பவே நான் வேலையை விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னும் போது இப்பதான் நமக்கு யானுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனுமே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரி ஒரு கேங்ஸ்டர் தான். பாவம் எதுக்காக வேலையெல்லாம் விட்டு அனுப்பிட்டு, இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவளை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்துல வச்சுக்கிறான். ஆனா அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, சார் முக்கியமான விஷயம், இவன் வந்துட்டு சூதாடிட்டு அவன் வந்து தோத்த காசை எதையுமே கொடுக்க மாட்டான், அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க காசையும் திருட்டிட்டு போலான்னு பார்த்தா மோசமானவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூட்டிட்டு வராங்க. அவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி என்னை விளையாட விடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டேய் நீ ஆல்ரெடி எல்லா பணத்தையும் தோத்துட்ட, எக்ஸ்ட்ராவும் தோத்துட்ட, அந்த காசையும் கொடுக்க மாட்டேற, இன்னும் உனக்கு ஒரு சான்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் நம்ம ஹீரோயினோட அப்பாவே இவர் தான் நமக்கு தெரிய வருது. ஐயோ தயவு செஞ்சு அவரை விடுங்க, அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சிரா. ஓ இது உன்னோட அப்பாவா, ரொம்ப நல்லதா போச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீ என்கிட்டயே இருந்துரு அப்படின்னு சொல்லி இந்த யான் சொல்றான். தாராளமாக வச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க, எனக்கு இன்னும் வந்து 2 வாட்டி மட்டும் விளையாடுறதுக்கு ஃப்ரீயாக விளையாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பங்காரன் ஹீரோயினை இவங்கிட்டயே கொடுத்துட்றான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு அட பாவி நீ எல்லாம் என் அப்பனாடா அப்படின்ற மாதிரி தோணுது. உலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனையே கொடுக்காத மாதிரி அப்பா அம்மாங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இதா வச்சுக்கோ காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சத்தை தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை அவன் கூட்டிட்டு போயிடுறான். அவங்க அப்பங்காரனும் வந்து அந்த காசு ரொம்ப சந்தோஷமா பொறுக்கி எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஹீரோவோட ஆளுங்களுக்கெல்லாம் வந்து யான் தான் ஹீரோயினை தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. நேராக வீட்டுக்கு போயிட்டு எல்லார்கிட்டையும் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. எனது யானா மோசமானவனாச்சே, அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு எதுனா ஆச்சுன்னா அவ்வளோதான், சும்மா விட மாட்டேன், சீக்கிரமா போய் காப்பாற்றி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் கத்துறாங்க. இப்பதான் வில்லனையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. அவன் வந்து ஹீரோயினை ரேப் பண்ண போறான். டே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டா அப்படின்னு சொல்றா. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னும் போது இந்த குழந்தை வந்து ஹீரோ தான் இந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே என்னது உண்மையாவ சொல்ற, ஹீரோவோட குழந்தையா இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறான். பரவாயில்ல, எனக்கு அதை கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு, நீ ஹீரோவோட ஆளா, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் ஹீரோயினை ரேப் பண்ண போறான். அப்பதான் ஆளுங்க வராங்க. சரி ஹீரோ வந்து இங்க வந்திருக்கான், பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், வெளியில எல்லாரையும் அடிச்சு போடுறான் அப்படின்னும் போது அவனை இங்கேயே கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றான். ரொம்ப கஷ்டம் சார், அவன் தான் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்கான், அவனை சமாளிக்கவே முடியல, அவன் பயங்கர கோபத்தோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்றான். உடனே யான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல இதுவும் நல்லதா போச்சு, உன்னையும் குழந்தைய வச்சு அவனை நான் கொண்டுடுறேன் இந்த டைம்க்கு அப்படின்னு சொல்லி இவன் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுறான். அப்பதான் கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ உள்ள வந்த உடனே 2 பேரும் கன் எடுத்துக்கிட்டு ரெடி ஆயிடுறானுங்க சண்டை போடுறதுக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பார், இது வரையில நமக்கு என்ன பகை இருந்தாலும் சரி, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளை கிட்ட இந்த மாதிரி நீ நடந்துக்க கூடாது, மரியாதையா அவளை அவுத்து விடு அப்படின்னு சொல்றான். அப்ப கன்ஃபார்மா இவ சொன்னது உண்மைதானா, இவளோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பாவா, ஐயையோ நான் கூட கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன், இப்போ நீ வந்த பிறகு இது கன்ஃபார்மே ஆயிடுச்சு,
இதுக்கு மேலேயே இவளை நான் சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு சொல்றான். என்னதான் இருந்தாலும் ஹீரோ தானே, அதனால வந்துட்டு எப்படியோ டெக்னிக்கா அவன் கையில இருக்க கண்ணியே ஹீரோ பிடுங்கிடுறான். அது மட்டும் இல்லாம அவனை நச்சுன்னு மண்டையிலேயே 4 வச்சு அங்கேயே மட்டையாக்கி விட்டுறான். சாரி, என்ன மன்னிச்சிடு, நான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். டாக்டர் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க வந்துட்டு சரியா சாப்பிடுறது இல்லை போல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இனிமே இவ இங்கே தான் இருப்பா, நானே தான் இவளை பார்த்துக்க போறேன், நீங்களும் வந்து டெய்லி இவ்வளோ ஒரு வாட்டி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டாக்டரை அனுப்பிடுறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கும் போது, நீ இனிமே என்னோட வீட்டில் இங்கேயே தான் என் கூடியே தான் தங்கணும், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், உனக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருந்தாலுமே என்கிட்ட சொல்லு, நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தங்கிறது தான் அவளுக்கும் சேஃபு அப்படின்னு நினைக்கிறா. அந்த குழந்தை அப்போ தான் நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரொம்பவே டேக் கேர் பண்ணிக்கிறானா. இவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஐயோ, இவன் பெரிய மாஃபியா வச்சு நம்ம கிட்ட ஏன் இவன் பூனை மாதிரி இப்படி பதுங்குறான் அப்படின்னு இவளுக்கு தோணுது. நேராக கொண்டு வந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்க, எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். எல்லாருக்குமே வந்து ஹீரோயினை பார்த்ததுல பயங்கர சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் உன்னை எதனா தொல்லை பண்ணா, எதனா வந்துட்டு உன்னை புள்ளி பண்ணானா எங்ககிட்ட சொல்லு, ஏன்னா நீயும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியும் இவன் பண்ணிக்கவே இல்லை. இப்போதான் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை முறை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான், அதே எங்களுக்கு போதும், சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ஏற்றுக்கிறாங்க. நாளைக்கே போய் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, இது நாளைக்கேவா அப்படின்னு 2 பேருமே செமையாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஐயோ பாட்டி, இப்போதான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா, கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு, அவசரப்பட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு என்ன கவலை அப்படின்னு பார்த்தா, நம்ம பெரிய கேங் லீடரு மாஃபியா, அவளுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோயின் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவன் பெரிய பணக்காரன், இவனுக்கு நம்மளை பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்னு அவன் நினைக்கிறா. சரி ஓகே, ஆனால் டைம் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு விஷயம், அவள் கூட ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை எதுவும் தொல்லைகளில் பண்ணாத, அவளை நீ எதுவுமே பண்ணக்கூடாது, நீ தள்ளி தான் கொடுக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி, அவள் எதிர்க்க ஏன் என் மானத்தை வாங்குற அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான் ஹீரோ. அதே நேரத்துக்கு மறுபடியும் யானை காட்டுறாங்க. அவன் அங்கே செம கொலை வெறி டென்ஷனில் இருக்கான். என்ன ஆனாலும் சரி அவனையும் சும்மா விடக்கூடாது, அவளோட வயிற்றில் வளர்கிற குழந்தையையும் வந்துட்டு சும்மா விடக்கூடாது, அவனுக்கு வாரிசே இருக்கக்கூடாது, அவங்க 3 பேரையும் நான் கொன்னே ஆகணும் அப்படின்னு இவன் கொலை வெறியில் இருக்கான். இங்கே மறுபடியும் வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, பாட்டி சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ இதான் தப்பாக நினைக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு அடிபட்டிருக்கு, மருந்து போட்டு விடுறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, இருந்தாலும் கிஸ் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, பாட்டி சொன்னாலும் சரி நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். மறுநாள் ஹீரோ வீட்டில் இல்லாத நேரம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கான் இல்லையா, அந்த ஆள் தான் ஃபோன் பண்ணுறான். நம்ம யான் தான் மிரட்டி ஃபோன் பண்ண வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போகிறேம்மா, யான் வந்துட்டு என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான், காசு கொடுக்க சொல்லி, கடைசியாக ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, நீ எல்லாம் ஒரு ஆள், அவன்கிட்ட வந்துட்டு என்னை விற்றதானே நீ கடனுக்காக, உன்னெல்லாம் என்னால் வந்து பார்க்க முடியாது போயா அப்படின்னு திட்டுறா. இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரே ஒரு வாட்டிமா, கடைசியாக ஒரே ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடு அப்படின்னு கெஞ்சுறான். ஹீரோயினும் சரி வேற வழி இல்லாமல் வந்து தொலைகிற ஃபோனை வை அப்படின்னு திட்டிட்டு அவளும் போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வெளியில் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவளை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி கொல்றதுக்காக தான் வர வச்சிருக்காங்க. அப்போ ஹீரோயின் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி இடிக்க வருது. ஆனால் நல்ல வேலையாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். என்ன சொன்ன, நான் வீட்டை விட்டு வெளியில் வராதுன்னு தானே சொன்னேன், எதுக்காக நீ தனியாக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி கத்துன்னு கத்துறான். இவளே பயந்து போயிடுறா. அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த குழந்தைக்காக தான் அவன் இதெல்லாம் கேட்குறானே தவிர மற்றபடி அவனுக்கு நம்ம மேலே பாசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவ யோசிக்கிறா. இருந்தாலும் நைட்டு ஹீரோவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக எக்கச்சக்கமான டிஷ்ஷஸை செஞ்சு வச்சு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின். இப்போதான் நமக்கு மரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஃபியான்சி. அவள் வந்த உடனே அவளை பார்த்ததும் ஹீரோயின் பயங்கரமாக அப்செட் ஆகிடுறா. என்னது இது, இங்கே எதனா ஃபெஸ்டிவலாக என்ன இவ்வளோ டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு மரியா கேட்குறா. ஹீரோயினுக்கு இவன் யார் என்னன்னு தெரியல இல்லையா. ஓ, உனக்கு யாருன்னு தெரியலல்ல என்ன, நான் வந்துட்டு ஹீரோவோட ஃபியான்சி, நாங்கள் 2 பேரும் இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இப்போ எனக்கு ஹீரோ எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீ கவலைப்படாத, உன்னை நான் எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த மாட்டேன், இந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்லேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறா.
அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குறியோ அந்த மரியாதையை நீ இவளுக்கும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவள் வந்துட்டு நம்ம கூட இங்கே தான் தங்க போகிறா. இப்போ தான் ஃபாரின்லேருந்து சைனாக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கா. இங்கேயே தான், அதனால் நம்ம கூட இருப்பா. அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போனா இவனுக்கு நம்ம மேலே துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். அவன் கண்டிப்பாக அப்போ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோ சாப்பாடெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் மரியாவும் மட்டும் சாப்பிட்றாங்க. ஆனால் மரியா வந்துட்டு செம்மையாக மனசுக்குள்ளே ஹீரோயினை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா. உனக்கு எல்லாம் எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த வீட்டில் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்ப. அவனுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. உன்ன மாதிரி தகுதியே இல்லாதவளை காசு கொடுத்து துரத்தி விடாம இன்னும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறா. அதை ஹீரோயின் கிட்ட ஆனால் சொல்லலை. ஹீரோயின் கிட்ட நல்லபடியாக தான் பேசுகிறா. ஹீரோயின் ஹீரோக்கு காஃபி எடுத்துக்கிட்டு அவனோட ரூம்குள்ளே போகிறா. அப்போ பார்த்தா அவங்க 2 பேரும் வந்துட்டு கிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை பார்த்த உடனே கையில் வச்சிருக்க கப்பை கீழே போட்டுடுறா. ஐயோ சாரி நான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த கப்போட பீசஸ் எல்லாத்தையும் அவள் கலெக்ட் பண்ணும் போது கையெல்லாம் கிழிச்சிடுது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? யாரை கேட்டு என் ரூம்குள்ளே சொல்லாமல் கொல்லாமல் வந்த? நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேனா? மரியாதை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே மரியா வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவள் பொள்ளத்தாச்சியாக இருக்கா. அவகிட்ட போய் இப்படியெல்லாம் கத்துறீங்களே, அப்படியெல்லாம் கத்தாதீங்க, நீ போமா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ வந்துட்டு அவள் கையை தட்டி விடுறான். இதை பார், நான் உன்னை நடிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் நீ எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், நீ ரொம்ப எனக்கு க்ளோஸு, நான் சொல்கிறத புரிஞ்சு பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை நடிக்க கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நீ அதுக்குன்னு சொல்லிட்டு ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்காத. இந்த மாதிரி கிஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு வந்த? அவள் வந்து அதை பார்த்தா ரொம்ப தான் கஷ்டப்படுவா. நீ வந்து ஜஸ்டா நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்றதை உலகத்துக்கு காமிச்சின்னா போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சாவு வந்தால் எனக்கு வரணுமாடா அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோ வந்து எதுக்காக இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வயிற்றில் இருக்க குழந்தையும் இம்பார்ட்டன்ட்டுன்னு எனிமீஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா மாதிரியும் இவ்வளோ தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரியும் ஒரு ட்ராமாவை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரியே என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கம்பல் பண்ணி ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிறா. அப்போ வந்துட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அவன் என்னை எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னான் ஹீரோ. ஆனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து தெரிஞ்சா ஏன் மேலே தான் கோவப்படுவார். அதனால கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னும் போது, நீ கவலையே படாத, அவன் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த டைமுக்கு ஆளுங்க வந்து 2 பேரையுமே கிட்னாப் பண்ணிடுறாங்க. இவங்களுமே யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட எனிமீஸ் தான். ஏண்டா ஒரு பொண்ணை கொண்டு வருவ, அவனை பழி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்னடா 2 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு மரியா வேணும்னு என்ன சொல்கிறான்னா, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் அந்த பொண்ணை மட்டும் தொடர வேலை வச்சுக்காத. அந்த பொண்ணு வயிற்றுல வளர்றது ஹீரோவோட குழந்தை. அந்த குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோ வந்து உங்கள் யாரையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மையும் சொல்கிறா வேணும்னே. ஓ அப்படியா, அப்போனா ரொம்ப சந்தோஷமா போச்சு, நல்லது தான், இதெல்லாம் எனக்கு தேவைதான், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொடுமைப்படுத்துறான். இப்போதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஹீரோ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ உள்ள வரும்போது கரெக்டாக அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு 2 பேர் மேலேயும் டவுட்டு. அதனால வெக்கையெல்லாம் கீழே போட்டுட்டு ஹீரோயினையும் அந்த மரியாதையும் 2 பேரையும் கட்டி போட்டு வச்சிடறான். நீ என்ன எதுனா ட்ரை பண்ணினா இந்த வெக்கா எல்லாத்தையும் நான் கொளுத்தி விட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு, நான் நல்லா சொல்றேன், நீ தான் முடிவு எடுக்கணும், இந்த 2த்துல ஒன்று தான் உனக்கு கிடைக்கும், இதுல எது வேணும் நீயே செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். நீ யாரை வந்துட்டு தூக்கிட்டு போறியோ அவங்கள உயிரோட நான் விட்டுருவேன், எனக்கு கவலையே கிடையாது, இது எல்லாத்தையுமே லைவா நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. அறிவு தான் இருக்கா இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்துறான். போடா காமெடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான்னா அவன் கையிலேயே சுட்டுறான். சுட்டுட்டு நேரா போய் ஹீரோயினை காப்பாத்துவான் அப்படின்னு பார்த்தா மரியாவை தான் காப்பாத்துறான். ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க மரியா அப்படியே ஒழுங்கு ஏத்துற மாதிரி போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட அசிஸ்டன்ட் கூட ஒருத்தர் சுத்துவான் இல்லையா, அவன் தான் வந்து ஹீரோயினை காப்பாத்துறான். ஹீரோயின் பார்த்தா மயங்கிடுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பு. ஹீரோ வந்துட்டு மரியா கிட்ட பயங்கரமா கத்துறான். ஏண்டி உன்னை நான் ட்ராமா தான் பண்ண சொன்னேன், இவளை என்னத்துக்கு இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ண வச்சிருக்கீங்க, அவளை என்ன பண்ண மரியாதையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அவள் ஒன்றும் பண்ணலை, பயந்துட்டா, மற்றபடி அவள் கண்ணை திறந்தானோ அவள் சரியாயிடுவா, இது எல்லாமே நம்ம பிளான் பண்ணது தானே, நீ தானே வந்து சோஷியல் மீடியா பூராவும் வந்து வீடியோ வரணும், நான் தான் உனக்கு முக்கியன்றது இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோ கத்துறான்.
இருந்தாலும் அவளை நான் பத்திரமா தானே உன்னை பார்த்துக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து தொட்டு பார்க்க போகிறான், அவன் நவந்துடுறா. இதை பாரு, நான் கிளியராக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல வாழ பிடிக்கல. எனக்கு நல்லாவே தெரியுது உன்னோட லைஃப்பில் இன்னொருத்தி இருக்கான்னு. நான் அவள் கூடியே ஒரே வீட்டில் வாழறது கொஞ்சமும் நம்ம யாருக்குமே செட் ஆகாது. அதனால நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியெல்லாம் உன்னால் எங்கேயுமே போக முடியாது. நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்கிட்ட தான் இருந்து ஆகணும். உனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து ஹீரோவோட பாட்டி வந்து ஹீரோவை கூப்பிட்டு செம்ம திட்டுறாங்க. மரியாதையை முட்டி போடுறா. அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்ன மாதிரி அவள் நிலைமையில இருக்கா, அவளை எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வச்சதே நீதான். உன்னாலதான் வந்து அவள் பின்னாடி இத்தனை பேர் அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். மறுபடியும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோவோட ரூமுக்கு ஹீரோயின் வரா. அந்த டைமுக்கு இவங்க 2 பேருமே கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு சாரி அப்படின்னு சொல்லி வெளியில போகலாம் அப்படின்னு போறா. என்னன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. உன்னால இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, என்னை தாண்டி உன்னால எங்கேயும் போய் வாழவே முடியாது அப்படின்னு மிரட்டுறான். உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ மட்டும் பொறுப்பு கிடையாது, இவரும் தான் பொறுப்பு. அதனால நீ கொஞ்சமாச்சும் பார்த்து பேசணும். அவரும் நீ என்ன பண்ணணும், எங்கே இருக்கணுன்றது சேர்ந்து தான் முடிவெடுப்பாரு. ஸோ நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும், அது இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்னு மரியாவும் சொல்கிறா. உனக்கு தான் வீட்டில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது என்னோட கிளப்பு தான். இது எங்கள் அப்பா எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நான் தான் இனிமேல் இதை பார்த்துக்க போகிறேன். ஸோ இங்கே நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளப்புக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வரா. அப்போ ஹீரோயின் தனியாக இருக்கும்போது ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ரூம் நம்பருக்கு இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் தர முடியுமா, எனக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயினும் உடனே அவ்வளோதானே, இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறா. இந்த இடத்துக்கு வர புது பொண்ணுங்க யாராக இருந்தாலும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நீ எப்படி மிஸ் ஆன அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவன் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்கிறான். ஹீரோயினா கதறா, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஹீரோவோட குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படி இப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவன் நம்பவே மாட்டான். ஹீரோயின் இங்கே வந்திருக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ வரான். அந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக ஹீரோயினோட குரல் கேட்குற மாதிரி இருக்கு. இல்லையே, ஹீரோயினோட குரல் உள்ள ரூம்ல இருந்து கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஹீரோ அந்த ரூம்குள்ளே போகிறான். இவ தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி ஹீரோயினை அந்த ரூம்க்கு அனுப்புனான். ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்தும் போது, ஐயோ சார் நீங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஜஸ்ட்டு சும்மா விளையாடிட்டு இருந்தோம், சவுண்டு வெளியில் வரைக்கும் கேட்டுடுச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த கிழவன் கலாய்க்கிறான். அப்போ வந்துட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதுக்காக வந்தீங்க இங்கே, நான் ஆக்சுவலாக ஏதோ இந்த பொண்ணு கூட தான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், சத்தம் ரொம்ப வெளில கேட்குதா, சரி சாரி, அந்தளவுக்கு சவுண்டு கேட்காம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயின் வேக வேகமாக ஓடி வந்து ஹீரோவாட்ட நிற்கிறா. இது ஜஸ்ட் கிளப்பு தான், நீ பிஸ்னஸ் பேசுறதுக்காக தான் இங்கே வரணுமே தவிர இதை ஹோட்டல் ஆக்கக்கூடாது, இது ஒன்று உன்னோட ஹோட்டல் ரூம் கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ கோவமாக பேசுகிறான். எதுக்காக நீங்கள் வந்து கிளப்பில் வேலை செய்கிற ஒரு பொண்ணுக்காக இப்படி பேசுகிறீங்க, அவள் வந்து சொன்னால் உங்களோட குழந்தை அவள் வயிற்றுல வளருதுன்னு, அது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் உண்மைதான், அந்த குழந்தை தேவை அப்படின்னு சொல்லி என்னோட வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க, இவ ஜஸ்ட் வந்துட்டு ஒரு மிஷின் தான், அந்த குழந்தை எனக்கு பெற்று கொடுக்க போகிற மிஷின், மற்றபடி இவ கூட எனக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, எனக்கு அந்த குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதோ இங்கே இருக்க பத்தியா, இவ தான் என்னோட ஃபியான்சி, இவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ்வளோ தான் நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாவை சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்குற ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. இன்னும் இங்கேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையை போய் தொலை இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி ஒரு கத்துறான் ஹீரோ. அதோட அவ்வளோதான், ஹீரோயின் பயந்து அங்கேருந்து ஓடி போயிடுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோ வரான். வந்த உடனே நீ எப்படி இருக்க, நீ ஓகேயா அப்படின்னும் போது, என்ன பற்றின கவலை உங்களுக்கு எதுக்கு, உங்களுக்கும் எனக்கும் தான் ஒன்றுமே இல்லைல்ல, இந்த குழந்தைய நான் பெற்று கொடுத்துட்டு நான் இங்கேருந்து போயிடுவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இப்போ கூட வந்துட்டு என்னை தனியாக வாழ விட்டீங்க அப்படின்னா நான் நல்லபடியாக வாழ்ந்து இந்த குழந்தையும் நல்லபடியாக பெற்றெடுத்துருவேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், என்னை மீறி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கேயும் போய் உன்னால் வாழக்கூட முடியாது அப்படின்னு சொல்கிறான். எதுக்காக இங்கே யாருக்காக வாழறோம் அப்படின்றது கூட தெரியாமல் இந்த மாதிரி ஒரு கேவலமான வாழ்க்கை என்னால் வாழ முடியாது, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் இருந்தாகணும், இதை நான் உனக்கு கட்டளையாக தான் சொல்கிறேன், இந்த ஆர்டர் மீறி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் கடுப்பாயிட்டு பலார்னு ஒன்று கண்ணத்திலேயே வைக்கிறா ஹீரோவை.
ஆனாலும் ஹீரோ இதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல. ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுமையா அப்புறமா புரிய வைக்கிறேன். இப்போ உனக்கு எதுவுமே என்னால சொல்ல முடியாது, எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, என்ன நம்ப அப்படின்னு சொல்றான். இப்பதான் யானை காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து இந்த கிளப்ல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வேற யாரும் இல்லை, யானோட ஆள் தான். அந்த பொண்ணு மேல வந்து ஹீரோக்கு அந்த அளவுலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா தான் அவன் நடத்துறான். அந்த பொண்ணு நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றான். அப்பனா அந்த பொண்ணுக்காக அன்னைக்கு அவன் வரலையா, அவன் வயிற்றுல வளர குழந்தைக்காக தான் வந்தானா என்ன அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்றான்னா, அந்த குழந்தையுமே வந்துட்டு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் பெருசாலாம் ஒன்றும் கவலைப்பட மாட்டான், அது இருக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு ஓகே காப்பாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானே தவிர அவனுக்கு அந்த பொண்ணு மேலேயே குழந்தை மேலேயே பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஏரியாலாம் பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால நம்ம ஹீரோவை பார்க்க வேண்டியதாகுது யானுக்கு. இவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவுமே வேற வழி இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு அவன் வந்து ஸ்மூத்தா எந்த ஒரு எனிமையும் இல்லாம இந்த லைஃபை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான், ஹீரோயினுக்காகவும் குழந்தைக்காகவும். ஸோ இவன் சொல்ற எல்லா டீலுக்குமே ஒத்துக்கிறான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இந்த மரியா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட போய் பேசுறா. ஹீரோ வந்து எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியணும், அவ்வளோதானே. நான் சொல்கிற இடத்துக்கு நான் சொல்கிற டைமுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹீரோயினுமே சொன்ன மாதிரி அதே டைமுக்கு அங்கே வந்துடுறா. அந்த டைமுக்கு ரூமில் இருந்து வெளியில் வர ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பார்க்குறான். இது ஹீரோயினாக தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. யானும் ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்து ரூமில் தான் ஹீரோயின் இருக்கா. ஹீரோயின் பக்கத்து ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மரியா இந்த இடத்துக்கு வரா. அப்போ ஹீரோ எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு பார்த்தா மரியா தான் அவனுக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறான். யான் வந்து இப்பதான் கேட்குறான், இந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இந்த பொண்ணை லவ் பண்றீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு பிரெக்னென்ட் உமனை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்தீங்களே, அந்த பொம்பளை யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த பொம்பளையோட வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தை தான், ஆக்சிடென்ட்டாக இதெல்லாம் நடந்து போச்சு, ஆனால் அந்த குழந்தை எனக்கு தேவை, அதனால நான் வந்துட்டு அவளை பத்திரமா வச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். வா அப்படியா, ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கு வந்துட்டு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது, அப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோக்கு அப்படியே செம்ம கடுப்பு ஆகுது. ஆனால் இருந்தாலும் ஹீரோவால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அப்போ உடனே மரியா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, நம்மளோட டீலெல்லாம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் அவள் ஒன்றுமே கிடையாது, அதுவும் ஹீரோக்கும் அவளுக்கும் எந்த ஒரு எமோஷனல் பாண்டிங்கும் கிடையாது, குழந்தை மட்டும்தான் எங்களுக்கு தேவை, அதனால நீ தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு மரியா சொல்றா. ஹீரோவுமே அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு கரெக்ட் தான் மரியா சொல்றது, எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு எமோஷனும் கிடையாது, தாராளமா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவளை நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு தாங்க முடியல. ஹீரோலாம் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மரியா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் அங்கே அழுதுகிட்டு இருக்கா. அந்த ரூமுக்கு வந்து பார்க்குறா. இப்போ உனக்கு புரிஞ்சுதா உன்னோட தகுதி என்ன, உன்னோட லெவல் என்னன்னு புரிஞ்சுதா, இதுக்கு அப்புறமாவது வந்துட்டு கொஞ்சமாச்சும் உன்னோட மூளையை யூஸ் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியில் போடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நானும் போகணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இவன் என்னை விடமாட்டானே, நான் எங்கே போனாலும் என்னை வாழ விட மாட்டான், இவன் துரத்திட்டு வந்து என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அப்பனா ஒரு மொத்தமா செத்து போயிடுறி, எதுக்காகடி என்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இங்க வந்துட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தா அப்படின்ற விஷயத்தையே வந்து அசிஸ்டன்ட் சொல்றான். அவதான் ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டா இல்லையா. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா. இப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பாக்குறான். ஹீரோ ஹாஸ்பிட்டலில் அவளை அட்மிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ மரியா இந்த இடத்துக்கு வரா. வந்த உடனே என்னாச்சு, எப்படி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறா. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நீ தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது. மொதல் வாட்டி வந்து நம்ம ட்ராமா பண்ணும் போது அவள் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு ஆளானா, அதுக்குமே நீ தான் காரணமாக இருப்பியோன்னு தோணுது. அதே மாதிரி தான் இந்த இடம் அவளுக்கு எப்படி தெரியும், இந்த இடம் யாருக்குமே தெரியாது, நாங்கள் வந்துட்டு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்றதுக்காக சடனாக பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல போய் மீட்டிங்கே போட்டோம். அப்போ எப்படி அவளுக்கு அந்த இடம் தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான். ஐயோ, நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா, அப்படியெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு ட்ராமா பண்ணுறா. நீ எப்பேற்பட்டவ, நீ என்னென்னலாம் பண்ணுவ, எவ்வளோ அளவு நீ திமிஞ்சு எல்லாத்தையும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு காரணமே நீ தான், ஆனால் நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கு காரணம் நீ தான் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அப்படின்னு மிரட்டுறான்.
இப்ப வந்தவ அவ வயித்துல உன்னோட குழந்தை வளருதுன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு வருஷமா பழகிட்டு இருக்க என்கிட்ட வந்து நீ இந்த மாதிரி நடந்துக்கிற, என்னை நீ நம்பவே இல்லைல்ல. என்னை பாரு, என்னை பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும் நான் இந்த மாதிரி உன்னை ஏமாத்துவேனா என்ன அப்படின்னு சொல்லி இவ ட்ராமா பண்ணுறா. ஹீரோக்கு இவளை கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சிட்டான் போல, செம்ம காண்டாயிடுறான். பெண்ணை எடுத்து அப்படியே ஒரு குத்து குத்திடுவான் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான், அவ நடுங்கி போயிடுறா. அப்போ டாக்டர் அங்கே வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்படுத்திருக்கீங்க, அவங்க பயங்கரமாக காயப்பட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி எதனா பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி இந்த மாதிரி எதனா ஆச்சுன்னா அவளோட குழந்தை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல, 2 பேரையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க, மனசு அளவுலேயும் சரி உடம்பு அளவுலேயும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மரியா வந்து அவளுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, கண்டிப்பாக எதுவும் ஆகாது, நல்லபடியாக இருந்து வந்துடுவா அப்படி இப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. கடுப்பான ஹீரோ பலார்னு கண்ணத்திலே விடுறான். இது எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம் அப்படின்னு. ஹீரோக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. 2 நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து கோமாலேயே இருக்கா, கண் முழிக்கவே இல்லை. அவனும் குழந்தையும் பொழைப்பாங்களா இல்லையா அப்படின்றதே தெரியல. அதனால இவன் என்ன பண்றானா, மலை மேல இருக்க புத்தர் கோயிலுக்கு போறான். அது பார்த்தா ரொம்ப பெரிய மலை மேல இருக்கு. அந்த ஒரு படிக்கட்டுலயும் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவனையே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரி மண்டையை நங்குன்னு இடிச்சுக்கிட்டே போறான். அதோட மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் கண்ணை விழிக்கிறான். அப்ப எப்படிடா நான் இங்க வந்தேன் அப்படின்னு கேட்கும் போது, அங்க கோயிலுக்கு வந்தவங்க நீங்க மயக்கத்துல இருந்தீங்கன்னு சொல்லி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வந்து அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்தேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றான். ஜோன்னு சொல்லிட்டு இப்போதான் புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவர் வந்து டாக்டர், நம்ம ஹீரோயின் கூட ஸ்கூலில் படித்தவர். ஆனால் வந்து காலேஜில் ஹீரோயின் வந்து வேற ஒரு காலேஜில் தான் படிச்சிருந்திருக்கா. ஆனால் அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா. எதுக்காக நீ வந்து எங்கே போன என்ன ஆனே தெரியாமல் நாங்கள்லாம் உன்னை தேடிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜோ கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் காலேஜே வந்து முழுசாக முடிக்கல, நான் வந்து காசு கட்ட முடியாமல் படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டேன், அதோட யார் கூடயும் எனக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னும் போது இவங்க 2 பேருமே பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இவங்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காளா. அவ்வளோதான், செம்ம காண்டாயிடுறான். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு ஹீரோ வந்து கத்துறான். நீங்கள் தான் இவளோட ஹஸ்பண்டா, நானும் அவளும் வந்துட்டு ஸ்கூலில் ஒன்றா படித்தோம் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, நான் இவளோட ஹஸ்பண்ட் தான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நீ வந்த வேலையை பார்க்காம எதுக்கு இவகிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின், இவன் எனக்கு யாருன்னே தெரியாது, இவன் என் புருஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இது பார், நமக்குள்ளே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், வெளியாளுங்க எதிர்க்கலாம் இப்படியெல்லாம் பேசாத, நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல, மரியாதை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் வெளியில் போகணும், என்னால் போக முடியாது, ஏன் நான் வெளில போனதுக்கப்புறம் இவன்கிட்ட நீ வழிஞ்சு பேசலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் பேச தான் போகிறேன், உனக்கு என்ன கவலை, ஏன் எதிர்க்கே இன்னொருத்தி கூட நீ கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் நான் வேறு யார்கிட்டையும் பேசக்கூடாதா, ஆமாம் அப்படி தான் நான் பேசுவேன், அவன் என்னோட சீனியர், அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஏன் இனிமேல் அவன் கூட வந்து மூவிக்கு போவேன், ஷாப்பிங் போவேன், எங்கே வேணாலும் போவேன், அது கேட்க நீ யாரு, மரியாதையை வெளியில போ அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜோ என்ன சொல்றானா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, அவளை இதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் பண்ணாம தயவு செஞ்சு நீங்க வெளில போனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னும் போது, சரி நானே போறேன் வெளியில அப்படின்னு ஹீரோ வெளில போயிடுறான். ஹீரோயின் நைட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை, கண்டிப்பா அப்படியே வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு நினைச்சு வெளில வரா. பார்த்தா ஹீரோ அங்க வாசல்லையே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கொடு, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயினும் பயங்கரமாக முரடு பிடிக்கிறான், அவன் சொல்கிறத கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேகமாக ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் உன்கிட்ட ஒரே ஒரு சான்ஸ் கேட்குறேன், கடைசி சான்ஸ், நான் எல்லாத்தையும் வந்துட்டு சரி பண்ணிட்டு எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன், என் கூட வீட்டுக்கு மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினும் அதுக்கு மேலே எதுவுமே பேசாமல் இவன்கிட்ட நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சைலண்டா போயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்த உடனேயே வந்து நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றான்னா, அந்த புத்தர் கோயிலுக்கு போனோம் இல்லையா, அங்க வந்துட்டு ஒரு மாலை மாதிரி ஒன்று வாங்கியிருப்பான், அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இந்த மாலை வந்து உன்னையும் குழந்தையும் வந்து நல்லபடியா பார்த்துக்கும், எனக்காக இதை நீ போட்டுக்கணும் அப்படின்னு கொடுக்குறான். ஹீரோவோட பாட்டியும் அம்மாவும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அங்க பார்த்தா மரியா இருக்கா இல்லையா, அவளை முட்டி போட வச்சிருக்காங்க. என்னதான் ஆச்சு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும் போது, இவ தான் எல்லாமே பண்ணியிருக்கா, என்னடா நீலாம் ஒரு கேங்ஸ்டர்,
எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு, இவ என்னென்னலாம் உனக்கு பின்னாடி பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியவே இல்லை, நாங்கள் தான் இதை எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினை போட்டு இவ அடிச்ச வரைக்கும் இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ, இவளை மட்டும் இல்லடா நான் உன்னையுமே கொல்லாம விட மாட்டேன், இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இவளை எதுக்கு நீ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இவ காலில் வந்து கெஞ்சிரா, ஐயோ தயவு செஞ்சு என்னை விட்டுங்கன்னா எங்க நான் போயிடுறேன், அது மட்டும் இல்லாம நீ சொன்னதுனால தானே நான் வந்து நடிச்சேன் அப்படின்னு கதறா. இதோட என்னோட மூஞ்சிலேயே முழிக்காத, அடுத்த வாட்டி நீ என் மூஞ்சில முழிச்ச அப்படின்னா அன்னைக்கு உனக்கு உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோ அமுச்சு விட்டுறான். ஆனா வெளியில வந்த உடனே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா யானுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இதை பாரு எல்லாமே ட்ராமா, அவனுக்கு வந்து அவ தான் முக்கியம், அது எல்லாத்தையும் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் அவளை வெளியில் எப்படி வர வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், அவனை நீ ஈஸியாக பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவன் கேட்கும் போது, ஏன்னா அவனை இப்போதைக்கு எனக்கும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த டைமுக்கு திடீர்னு வந்துட்டு மரியாவோட மொபைல்லேருந்து மெசேஜ் வருது, நீ எங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னு தானே நினைக்கிற, உன்னை நான் காப்பாற்றி வெளியில் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்குறா. ஆனால் இன்னமும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சரியாக பேசுறது இல்லை. ஹீரோவும் வந்து எவ்வளோ கேட்டு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு என் ரூமை விட்டு வெளில போ, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். மறுநாளே மரியா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோ வீட்டில் இல்லாத நேரம் வீட்டுக்கு வரா. வந்த பார்த்தா செக்யூரிட்டிஸும் ஹீரோயினும் தான் இருக்காங்க. அந்த டைமுக்கு அவளுக்கு செக்கப் இருக்கு, அவசரமா கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் இவ வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ இவளுமே சேர்ந்து ட்ராமா பண்ணுறா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குதே எனக்கு வலிக்குதே அப்படின்னு. இவனுங்க பயந்துடுறானுங்க, ஐயோ குழந்தைக்கு எதுனா ஆச்சுன்னா அந்த ஆள் நம்மளை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி மரியா கூட அனுப்பிடுறானுங்க. ஆனால் வெளியில் வந்து அந்த தெரு முனைய கூட தாண்டல, அதுக்குள்ளேயே வந்து பொடிச்சிட்டு போயிடுறானுங்க ஹீரோயினை. இப்போதான் ஹீரோக்கு இந்த விஷயமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் மரியா தான் வந்து ஹீரோயினை கூட்டிட்டு போனா அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறான். இங்கே கூட்டிட்டு வந்து ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அவளால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அளவு அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம், நீ வந்ததுனால தான் ஹீரோ வந்து என்னை லவ் பண்ணாம போயிட்டான் அப்படின்னு. என்ன சொல்ற, ஹீரோ வந்து உன்னை தானே லவ் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை என்ன லவ் பண்ணல, அவன் உன்னை தான் லவ் பண்ணான், அவனுக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, அதனால உன்னை காப்பாற்றணுன்றதுக்காக என்ன வந்து நான் எவ்வளோ டேஞ்சரில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடிக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரிய வருது. யான் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, நீ கர்ப்பமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அபியூஸ் பண்ண பார்க்குறான். ஹீரோவும் வந்து யானோட வீட்டுக்குள்ளே வரதுக்கு பயங்கரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது கரெக்டாக ஹீரோயினோட நெத்தி போட்டில் கண்ணை வச்சுட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். இது பார், இதுக்கு மேலே நீ என்ன எதுனா பண்ணணும்னு நினச்சினாலும் எனக்கு கவலை இல்லை, ஃபர்ஸ்ட் இவளை கொண்டுடுவேன், அதுக்கப்புறம் நானே செத்துருவேன் அப்படின்னு யான்னு சொல்கிறான். இது பார், நான் உன்னை கொள்றதுக்கோ இல்லை யாரை கொள்றதுக்கும் வரல, எனக்கு என் பொண்டாட்டியை கொடுத்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மேலே கண்ணை வச்சுருக்கிறதுனால ஹீரோவால் ஒன்றும் பண்ண முடியல. வேணும்னு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ மேலே எல்லாரும் கத்தி அடிக்கிறானுங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு சாக போகிறவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் என்ன பண்ணாலும் திருப்பி நீ எதுவுமே பண்ண மாட்டுற, அதனால இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லு. ஸோ நீ வந்துட்டு உயிரோட வந்த அப்படின்னா திரும்பவும் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை விட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் கஷ்டப்பட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு வரா. எப்படியாவது ஹீரோவை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னு ஹீரோவும் மயங்கிடுறான். ஹீரோயினுக்கும் வந்துட்டு வயிறு வலி வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோக்கும் சர்ஜரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு வந்துட்டு 10 இடத்துல கத்தி குத்து பட்டிருக்கு. ஹீரோவை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் காப்பாற்றினாலும் கோமால தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் குழந்தைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போவே குழந்தை வந்து பிறந்துரும்னு நினைக்கிறோம், அதுவும் குறை பிரசவத்தில் பிறக்க போகுது, கொஞ்ச நாளுக்கு வந்து எப்படியாவது குழந்தைய ஹாஸ்பிட்டலே வச்சு தான் நம்ம காப்பாற்ற ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ வந்துட்டு இன்னும் கோமாலேருந்து கண் முழிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி குழந்தைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உங்கள் அப்பா உன்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, ஆனால் அவரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இன்னும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்கேன், நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரான். அவ்வளோதான் ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. எதுக்காக நீ இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்ட, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. பழைய கேங்ஸ்டர் செத்துட்டான், வேற நான் என்ன பண்ணுறது,
நான் வந்துட்டு அந்த கேங்ஸ்டராக செத்துட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் இல்லையா, அதுக்காக தான் இந்த டைம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். அவளே ஹீரோவை கிஸ் பண்ணுறா. ஸோ ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த கேங்ஸ்டரு மாஃபியா அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு குடும்பஸ்தனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். அதுக்காக தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்துட்டான். ஸோ இதோடைய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.